ஹல்லேலூயா. மறுபடியும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த அந்த தருணத்துக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை கனப்படுத்துவோம். நாம் ஜெபம் செய்து நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கக்கூடிய நன்றி கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. இம்மட்டிலும் காத்த தேவன் இனிமேலும் நீர் காக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக நாங்கள் எபிரேயர் புத்தகத்திலே விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்ததாமே எங்களோடு கூட இடைப்படும் கர்த்தாவே. உங்களுடைய உயிருள்ள உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே காதுகளை எங்களுடைய இருதயங்களே நீர் திறந்துடும் கர்த்தாவே. இதை கேட்டு நாங்கள் உருகாது கேட்டு மறுகாதில் விடாதபடி கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் பூட்டி வைக்க எல்லா கிருபைத்தார் உம்முடைய சாட்சிகளாக ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தையினாலே உறுதிப்படுத்தப்பட்டு அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டமாக சபை முழுவதும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எபிரேயர் புத்தகத்திலிருந்து விசேஷமாக நாம் விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக 7 காரியங்களை நாம் தியானித்தோம். எப்படி தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி நாம் சிறந்தவத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். தேவன் எப்படி வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். 3ஆவதாக 4ஆவதாக தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து கூட அதில் பார்த்தோம். 5ஆவதாக தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் என்பதை குறித்து பார்த்தோம். 6ஆவதாக சோதனைகளை மேற்கொண்டு வெற்றி அடைதலை குறித்து பார்த்தோம். 7ஆவதாக பரலோகத்தை குறித்த நம்பிக்கையோடு பூமியில் வாழ்வதை குறித்து நாம் பார்த்தோம். இவையெல்லாம் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு முக்கியமான அடையாளங்களாகும். These are the vital signs that we are leading a faithful life. இன்றைக்கும் நாம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். 8வது காரியமாக வாழ்க்கையில் அற்புதங்களை குறித்து நாம் தியானிப்போம். The miracles in a believer's life. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த சாராளுடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை காண வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். When there is real faith, we will definitely see the miracles in our life. எபிரேயர் 11:6 நாம் பார்த்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God, because anyone who comes to God must believe that he exists and that he rewards those who earnestly seek him. So if you want to receive miracles and signs and wonders in your life, these 2 things are very, very essential. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண வேண்டும் என்றால் இந்த 2 காரியங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது. முதலாவது, நாம் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒரு முழுமையான ஒரு கன்விக்ஷனோடு வர வேண்டும், முழுமையான ஒரு உறுதியோடு வர வேண்டும். அவர் இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவன் என்பதை நாம் முழுமையாக நம்பிக்கையோடு அவரிடத்தில் வர வேண்டும். 2ஆவதாக அவரை மிகவும் ஆர்வமுடன் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to trust that he will reward those who earnestly seek him. So this is very simple
fact, but in real life, normally it is difficult to put in practice. நாம் ரொம்ப சுலபமான ஒரு சத்தியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது அநேக இடையூறுகள் அதில் வருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியத்தை நாம் செய்து விடுவோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புவோம். ஆனால் இரண்டாவது காரியம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். It's a very crucial, the second point. How much do we rely on God in our day-to-day life? நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் எவ்வளவாய் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறோம். சாராளுடைய வாழ்க்கையில அவர்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நம்ம வேதத்தில் இருந்து பார்க்கிறோம், அவருடைய விசுவாசம் மிக 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 ஒரு ஆட்டம் கண்டு கொண்டிருந்த விசுவாசம் போல் இருந்து கொண்டிருந்தது. தொடக்கத்தில் it was shaky for many years. அவளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை உடனடியாக அனுபவிக்க முடியவில்லை. ஒரு 10 வருடங்களுக்கு அவள் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருந்தார். Almost 10 years she waited patiently. அதன் பிறகு அவள் தன்னுடைய பிரச்சனையை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். She started thinking about the problem and she started looking for solution on her own. சுயமாகவே அவள் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவர் தேட ஆரம்பித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ அதுதான் நம்மில் பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஸோ நீதிமொழிகள் 3:5-6 நாம் பார்க்கிறோம், உன் சுய புத்திய மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். So, as the word of God says, we must trust in the Lord with whole heart. Yeah? We must not lean on our own wisdom. That has exactly happened in Sarah's life. Sarah's வாழ்க்கையில் தான் நடந்தது. She started thinking practically and logically. அவள் தன்னுடைய சொந்த மூளையை உபயோகப்படுத்தி சிந்திக்க ஆரம்பித்தார். இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், ஆண்டவர் என்னுடைய கணவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இது எப்படி நடக்கும், ஸோ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஒருவேளை நான் தடையா இருக்கிறேனோ என்று அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். ஸோ அவளே ஒரு அதற்கான ஒரு வழியையும் கூட அவள் யோசித்து கண்டுபிடித்து அவளுடைய கணவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். அதுதான் நாம் ஆதியாகமம் 16:2-3 அந்த வசனங்களில் பார்க்கிறோம். 16:2-3 நாம் வாசிக்க கேட்போம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த சாராளுடைய தீர்மானம், அவளுடைய சுய புத்தியினால் எடுத்த தீர்மானம் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக became a big disaster for her family. ஸோ ஆரம்பத்திலே அவளுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் ஆகாருக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் என்று மிக மிக அவள் சந்தோஷப்பட்டாள். When Agar started dominating the family, then she realized that her mistake. So அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே ஆகார் சாராளை துச்சமாக எண்ண ஆரம்பித்தார். ஸோ இத்தனை நடந்த பிறகு சாராள் யாரை குற்றப்படுத்தினாள்? தன்னுடைய புருஷனை குற்றப்படுத்தினாள். She blamed Abraham for the whole thing. So you can imagine the trouble
this decision is brought in the family. அந்த குடும்பத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்த அந்த சூழ்நிலையை நாம் நம்முடைய கற்பனையை நாம் கொண்டு வந்து யோசித்து பார்க்கலாம். ஸோ பை டேக்கிங் ஷார்ட் கட்ஸ் லைக் இது மாதிரியான குறுக்கு பாதைகளை நாம் வாழ்க்கையில் எடுக்கும்போது நிச்சயமாக அது அற்புதத்திலே முடியாது. We cannot see the miracles of God in our life. Dear church, இன்றைக்கு நாம் குறுக்கு பாதையில் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று யோசித்தோமானால் அதனுடைய முடிவு அது பெரும் பிரச்சனைக்குள்ளாக நம்மை தள்ளும். ஆரம்பத்திலே அது நல்ல பலன் தருவதாக காணப்படலாம். ஆனால் தேவனிடத்தில் வருகின்ற உண்மையான ஒரு ஆசீர்வாதம் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பட் ஒன்லி வாட் கம்ஸ் ஃப்ரம் காட் லாஸ்ட்ஸ் ஃபார் எவர். அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு அவர் உறுதிப்படுத்தினதை நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே சாராள் அங்கு கூடாரத்தின் அருகே நின்று அந்த 3 தூதர்கள் வந்து ஆபிரகாமிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 18:9 அதில் பார்க்கும்போது அங்கே அந்த தூதர் கேட்கிறார், உங்களுடைய மனைவி எங்கே என்று. அப்பொழுது ஆபிரகாம் சொல்ல அவர் வந்து கூடாரத்தில் இருக்கிறார். அப்பொழுது அங்கே தேவன் ஆபிரகாம் இடத்தில் சொல்கிறார், நான் நிச்சயம் திரும்பி வருவேன், அடுத்த வருடத்தில் இதே நேரத்திலே உன்னுடைய மனைவி சாராள் ஒரு மகனை பெறுவாள் என்று. ஆனால் சாராள் அவளுடைய மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தாள். பின்னாடி கேட்டுக்கொண்டு அவள் நாம் இது 11ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 18-11 வாசிப்போம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முயர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயது உள்ளவருமானது பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சாராள் தன்னுடைய லாஜிக்கல் மைண்ட் அங்கே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சாள். தன்னுடைய புத்தியினால் யோசித்து அவள் யோசித்தால், நான் வயது சென்றவளாக இருக்கிறேன், எப்படி இது நடக்கும் என்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பார்க்கலாம் 13, 14, 15 வசனங்களை பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இந்த இதில் பார்க்கும்போது சில காரியங்களை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் there was a fact, அங்கே ஒரு நிலவரப்படி ஒரு உண்மையான காரியம் இருந்தது. சாராளும் ஆபிரகாமும் நிச்சயமாக குழந்தை பெறக்கூடிய அந்த பருவம் கடந்து விட்டு இருந்தார்கள். ஆனால் அற்புதம் நடத்த வேண்டும் என்றால் நாம் அந்த நம்முடைய சராசரி மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தேவன் செயல்படுவார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். you really have a child என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்த வருடத்திலே வரும்போது உன்னுடைய மனைவி சாராள் ஒரு மகனை பெறுவாள் என்று ஆண்டவர் சொன்னார். அதை கேட்டு சாராள் நகைத்தாள் என்று கொடுப்பார். Not only that, she also lied. பொய் கூட சொன்னார். Because he was afraid. ஆண்டவருடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்து அதை வெளிப்படுத்தினபடியால் அவளுக்கு அங்கே பயம் உண்டாயிட்டு என்று பார்க்கிறோம். நம்மை நாமே இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நம்முடைய பிரச்சனைகளை சுய புத்தியினாலே யோசித்து அது நடக்காது என்ற தீர்மானத்துக்கு நாம் வந்து விடுகிறோமா? Only when we realize that our God works beyond our logic, we can see the miracles in our life. நம்முடைய சிந்தைகளுக்கு மேலாக தேவன் செயல்படுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது மட்டுமே
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதத்தை காண முடியும். மனுஷன முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இங்கே சாராள் இருந்திருந்த எல்லா சிந்தனைகளும் தேவன் அறிந்து கொண்டிருந்தார். So Sarah could not experience the miracle in her life until she put complete faith in God. ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கையை அவள் வைக்கும் வரை அவளுடைய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். டியர் சர்ச், நான் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவில்லையே, இல்லை அந்த காரியம் நடக்கவில்லை என்று நாம் கவலைப்பட்டிருப்பேன். ஆனால் நாம் நாம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்றும் அவர் வாக்கு மாறாதவர் என்றும் நாம் முழுமையாக நம்புகிறோமா? எந்த ஒரு சந்தேகம் என்று நாம் நம்புகிறோமா? வேதத்தில் பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு மார்த்தாளிடத்தில் சொல்லிய பிறகு லாசருவை அங்கே உயிரோடு எழுந்து வர செய்ததை நாம் பார்க்கிறோம். So until you believe, you cannot experience the miracles in your life. அதுபோலவே சாராள் தேவனை முழுமையாக நம்பின பிறகு, அவளுடைய வாழ்க்கையிலே தேவனை முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அவள் கற்றுக்கொண்ட பிறகு அவளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆதியாகமம் 21:1-2 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு சேதர்லினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சாராள் விசுவாசித்த போது அங்கே மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது பார்க்கிறோம். எபிரேயர் 11:11 தான் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் என்ற இந்த வார்த்தையை தொடர்ந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்த போது கூட the promised miracle got delayed. Maybe there are other reasons, we don't know. வேதத்திலே நாம் அது தாமதத்திலிருந்து பார்க்கிறோம். அதற்கான என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை சாராளுடைய இந்த தடுமாற்றம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். So from the events which has taken place, அந்த நாட்டிலே நடந்த அந்த சம்பவங்களை வைத்து நாம் பார்க்கும்போது we can surely learn a lesson. நாம் இதிலிருந்து ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும். நாம் தடுமாற்றத்தோடு விசுவாசியாக முழுமையாக ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களையும் நாம் காண முடியும். இதே போல ஒரு சம்பவம் நாம் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட அங்கே யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து அங்கே சகாரியாவுக்கு தூதனால் அறிவிக்கப்படுகிறது. லூக்கா 1:3 வாசிக்கிறோம். லூக்கா 1:13 வாசிக்கலாம். 1:13. தூதன் அவனை நோக்கி, சகாரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே சகாரியா எலிசபெத்து அவருடைய குழந்தைக்காக அவர்கள் வேண்டுதல் செய்த போது அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தூதன் அறிவிக்க அங்கே வந்தபோது தூதனுடைய செய்தியை கேட்ட பிறகு கூட சகாரியாவுக்காக என்ன முழுமையான விசுவாசம் இல்லாமல் போயிற்று. 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது சகாரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன் என்று அவிசுவாசத்தோடு அங்கே பதிலளிப்பதை பார்க்கிறோம். அதற்கு தூதனுடைய பதிலை நாம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 1:20 வாசிப்போம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளே, நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். அநேக முறை நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்கிறோம். ஆனால் நமக்கு விசுவாச குறைவினாலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நாம் தேவனை முழுமையாக விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களை நாம் காண நம்மை நாமே முழுமையாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் வாழுவோம். அடுத்ததாக நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-26 வரை வாசிக்கலாம். இதிலே நாம் உலக சந்தோஷங்களை ஒதுக்கி எப்படி தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இதில் தியானிப்போம். எபிரேயர் 11:24-26.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். By faith, Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the pleasures of sin for a short time. He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt, because he was looking ahead for a reward. So Moses அங்கே அரண்மனையிலே ஒரு ராஜகுமாரனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு அந்த உலகபூர்வமான எல்லா விதமான சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கான முழுமையான வாய்ப்பு அங்கே இருந்து கொண்டிருந்தது. He had every opportunity to go after the worldly pleasures and treasures in the palace. But when he has grown up, he made a very vital and crucial decision in his life. அவர் வளர்ந்த போது என்று சொல்லும்போது சரீர பிரகாரம் நினைச்சிங்கல்ல, அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தபோது அவன் ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து பார்க்கிறான். ஸோ அரண்மனையின் சொகுசான வாழ்க்கையை அவன் வெறுப்பதை பார்க்கிறோம். நாம் கூட ஒரு விசுவாசியாக வளர்ந்து நாம் மெச்சூர் ஆகும் போது நம்முடைய வாழ்க்கையில சில முக்கியமான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான. நாம் அந்த அங்குமில்லை இங்குமில்லை என்ற சுவரின் மேல் உட்கார்ந்து இருக்கிற பூனை போல இருக்கக்கூடாது. We should not continue to sit on the fence. தமிழில் சொல்லுவாங்க, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நாம் உறுதியான தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். If your faith is true, நமது விசுவாசம் உண்மையானது என்பதை நாம் எடுக்கும் தீர்மானங்கள் அதை பறைசாற்றும், அதை வெளிப்படுத்தி காண்பிக்கும். It will be visible in all our action. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அவைகள் வெளிப்படும். நாம் எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, நாம் விசுவாசிகளாக முதிர்ச்சி அடையும் போது எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரங்களில் சிலரை வருத்தமுடைய செய்யலாம். But the decision must be taken. அந்த தீர்மானங்கள் நாம் எடுத்தே ஆக வேண்டும். நம்முடைய நண்பர்கள் நாம் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து வருத்தப்படையலாம். நம்முடைய உறவினர்கள் சில வேளைகள் வருத்தமடையலாம். சில வேளை நம்முடைய பெற்றோர்கள் கூட வருத்தமடையலாம். But we need to proclaim our faith openly. நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். Even though Moses was adopted son of Pharaoh's daughter, he did not hesitate to identify himself as a Hebrew. அவர் மோசே பார்வோனுடைய மகளுடைய வளர்ப்பு மகனாக இருந்தபோது கூட தன்னை ஒரு எபிரேயர் என்ற அடையாளம் காட்ட அவன் ஒருபோதும் தயங்கவில்லை. எபிரேயர் மிகவும் துச்சமாக எண்ணப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு குலமாக எகிப்தியர்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தார். They were mistreated by the Egyptians. Even then, அப்பொழுது கூட மோசே தயங்காமல் தான் ஒரு எகிப்தியன் என்பதை அவர் வெளிப்படுத்த அவர் முன்வந்ததை நாம் பார்க்கிறோம். அவரது நோக்கம் இனி வரக்கூடிய பலனை குறித்ததாக இருந்தது. பிலிப்பியர் 3:7-8 நாம் வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுவும் மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நாம் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். But whatever was to my profit, I now consider loss for the sake of Christ. What is more, I consider everything a loss compared to the surpassing greatness of knowing Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. I consider them a rubbish that I may gain Christ. So இது மாதிரியான ஒரு மனநோய்
So this kind of attitude we all must possess. விசுவாசிகளாக நமக்கு இதுபோல ஒரு மனநோக்கு நிச்சயமாக இருக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்களை தைரியமாக எடுக்க முடியும். So we will be able to make vital and visible decisions in our life for the sake of our testimony in Christ. கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை நாம் சாட்சியாக வெளிப்படுத்த இந்த முக்கியமான பிறருக்கு வெளிப்படையாக காணப்படுகிற தீர்மானங்களை நாம் எடுப்போம். மோசே 3 தீர்மானங்களை இதில் எடுக்கிறதை பார்ப்போம். He made 3 decisions. முதலாவது, he identified himself and associated himself with God's people. அவர் தேவ ஜனங்களோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டார். இரண்டாவது, he hated sin and the pleasures of the royal lifestyle. அவர் பாவத்தை வெறுத்தால், அரண்மனையின் ஆடம்பரங்களையும் விட்டு விலகினார் பார்க்கிறோம். மூன்றாவது, he preferred and regarded the future reward from God more worthier than the treasures of Egypt. அந்த எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் இனிவரும் பலன் குறித்த நம்பிக்கை அவன் அதை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதினான் என்று பார்க்கிறோம். Dear church, what is our attitude towards our fellowship with godly people? ஆண்டோடு பிள்ளைகளோடு இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நம்முடைய மனநோக்கு எப்படி இருக்கிறது இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Do we try to please our worldly friends and co-workers and our office boss? நம்முடைய நண்பர்களையும் நம்மோடு வேலை செய்கிறவர்களையும் நம்முடைய உலகபூர்வமான அந்த முதலாளியையும் நாம் பிரியப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? So are we compromising in our fellowship with godly people? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இறுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதை பார்க்கலாம், நண்பர்களோடு, அலுவலக நண்பர்களோடு சுற்றி திரிவதிலே அதிக நாட்டமுடையவர்களாக இருக்கிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். In case of Moses, the moment he realized his root, அவருடைய பின்னணியை அவர் முழுமையாக புரிந்து கொண்ட போது, அவர் தேவனுடைய ஜனங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர் என்று உணர்ந்த போது, he tried to associate with them. அவர்களோடு, அந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள மோசே முயற்சி எடுத்ததை பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். So வெறுமனை இணைத்துக் கொள்வதோடு அங்கே மோசே நிறுத்திக் கொள்ளவில்லை. He was not satisfied with just being associated. He got into action immediately. He had a zeal. அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, சகோதரத்துவத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய அந்த எகிப்திய சகோதரர்கள் துன்பப்படுத்துவதை பார்த்தபோது அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவிக்கவும் தன்னுடைய சரீர பலத்தினாலே அங்கே அவர் முயற்சி செய்ததை பார்க்கிறோம். அங்கே அந்த எகிப்தியனை அவர் வெட்டி போட்டு கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். கொன்று போட்டு மணலிலே புதைத்து போட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இந்த உண்மையை நம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் யோசித்து பார்ப்போமே. ஆனால் if you know that your brother or sister is under bondage of something, some sin, தயவு செய்து நம்முடைய சகோதரரோ சகோதரிகளோ யாராவது ஏதாவது அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வந்தது என்றால், don't start the rumor mill immediately. அவர்களை குறித்து நாம்
பின்னாடி பேசுவதும் மற்றவர்களுக்கு அவரை குறித்து பேசி அவர்களை நாம் தாழ்த்துவதும் அதை நாம் செய்யக்கூடாது. We should not try to tarnish the image of other people. That is not fellowship. அது ஒரு ஐக்கியத்திற்கான ஒரு அறிகுறி அல்ல. மோசே எப்படி செயல்பட்டான் என்று பார்க்க வேண்டும். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறான், அவன் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டார். இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's a great learning from this. It's an application for our spiritual life. நாம் மற்ற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால், அவர்களுடைய அந்த பாவத்தின் பிடியிலிருந்து அவர்களை நாம் விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தால், நாம் அதை ரகசியமாக செய்ய வேண்டும். We should do it secretly. We should help him to bury the evil influence in the sand. இல்ல அந்த தீய சாத்தானுடைய தாக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து அதை மணலில் புதைத்து போட நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான சகோதரத்துவம். அவர்களை நேரடியாக நாம் சந்தித்து பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கூறி அவர்களுக்கு எச்சரிக்கை சொல்ல வேண்டும். நல்ல அறிவுரைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்திலே வருவதற்கு எப்பொழுதும் நாம் வாஞ்சியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, மோசே அவன் பாவத்தை வெறுத்தான், அந்த அரண்மனை ஆடம்பரங்களை விட்டு விலகி வந்தான் என்று கூட இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். Although from childhood he lived in the palace of Egypt, he was not influenced by their lifestyle. அவர் அரண்மனையிலே வாழ்ந்த போது கூட அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் மோசேயை தாக்கம் செய்யவில்லை. அவர்களுடைய குழி வெறி, களியாட்டங்கள் அவை எல்லாவற்றையும் அவர் பார்த்தபோது அவைகளால் தாக்கமடைந்த அவர் மோசே அதற்கு அடிமையாகவில்லை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. Moses was influenced by his own mother in his childhood days. பார்வோன் மகள் அவனை தத்தெடுத்த போதும் அவனை பாலூட்டி வளர்த்தது யார் தெரியுமா? அவன் அம்மா தான். ஆதியாகமம் 2ஆம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7-10 வரை வசனங்களில் நாம் இதை பார்க்கலாம். அங்கே அந்த பார்வோன் மகன் மோசேயை கூடையிலிருந்து எடுத்த உடனே வேறொரு பெண் வந்து கேட்கிறாள், நான் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு யாராவது அழைத்து வரட்டுமா என்று கேட்டபோது பார்வோன் மகன் அதற்கு சரி என்று சொன்னபோது அந்த பெண் சென்று மோசேயுடைய அம்மாவை அழைத்து வந்து மோசேயை வளர்க்கும்படியாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இளம் வயதிலே அவன் வளரும் வரைக்கும், குழந்தை பருவம் கடந்து வளரும் வரைக்கும் மோசேயின் தாயால் அவன் வளர்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, dear parents, never think that your baby is too small to learn anything spiritual in the early stages. பெற்றோர்கள் ஒருபோதும் இது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, அதுக்கு என்ன புரிய போகுதுன்னு என்று நாம் நினைக்கக்கூடாது. இளம் வயதிலிருந்து அவைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. குழந்தையா இருக்கும் போதே அவர்கள் நம்மிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். They observe everything very keenly. நம்முடைய நடத்தைகள் அவர்கள் கவனிக்கிறார்கள், நம்முடைய பேச்சுக்களை அவர்கள் கவனிக்கிறார்கள். And that all gets recorded in their mind. அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதெல்லாம் பதிவாகிறது. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள், சின்ன குழந்தைகள் ஒன்றும் புரியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு முன்பாக நாம் நல்லதை பேச வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும். குழந்தைகள் வளரும் போது அவர்களது குணாதிசயத்தை நிச்சயமாக அது தாக்கம் செய்யும். மாறாக நாம் சிறு குழந்தை தானே என்று யோசித்து விட்டு அதற்கு முன்பாக நாம் சண்டை போடுவதோ
கோபப்படுவதோ, ஒருவர் நாம் திட்டுவதோ, எரிச்சல் அடைவதோ, பொய் சொல்லுவதோ போன்ற காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளும் அதே போலதான் வளர்வார். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில அவருக்கு அந்த எபிரேய தாயினுடைய அந்த வளர்ப்பு முறை தாக்கத்தை ஏற்படுத்திற்று. ஆகவேதான் மோசே பாவத்தை வெறுத்து அந்த அரண்மனை ஆடம்பரங்களை அதிகமாக அவர் நாட்டம் கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இனிவரும் மூன்றாவதாக அவன் இனிவரும் பலம் குறித்த நம்பிக்கையினால் எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் ஆசீர்வாதமாக கருதவில்லை. He did not consider the treasures of Egypt as a true blessing. மோசேக்கு கடவுளிலிருந்து வரும் எதிர்கால ஆசீர்வாதத்தை குறித்து தெரிந்திருந்தபடியால் உலகபூர்வமான ஆசீர்வாதங்களுக்கு அவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. When it came to the point where he was to take a decision, he did not hesitate to make the right decision. இல்லையா? ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை அவரை நெருக்கின போது சரியான தீர்மானத்தை அவன் எடுப்பதை பார்க்கிறோம். ஐயோ, என்னுடைய அரண்மனை வாழ்க்கை போய்விடுமே, எனக்கு வரவிருக்கும் பொக்கிஷங்கள் எல்லாம் போய்விடுமே என்று அவன் யோசித்து அங்கே தீர்மானம் எடுக்கவில்லை. தந்திரமாக அங்கு எதுவும் அவர் செய்யவில்லை. He got into action directly. நேரடியாக செயல்பட்டது பார்க்கிறோம். He preferred the sufferings over prosperity. அவன் எகிப்தை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அதன் பிறகு 40 வருடங்கள் அந்நிய தேசத்திலே எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து பரதேசியாக வாழ்ந்தார். How many of us will really do this? Are we really ready to lose our treasures for the sake of eternity? உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை ஒதுக்கிவிட்டு ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை குறித்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நாம் எவ்வளவு தூரம் வாஞ்சியோடு இருக்கிறோம். நமக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பேர் தெரியுமா? A compromise Christianity. Jesus wants his disciple to be 100% committed, not half-hearted. As we can see in Mark 10, 17 to 22, மார்க் 10, 17, 22 நாம் அதை பார்க்கலாம். ஆண்டவர் 100% நாம் அவருடைய சீடர்களாக அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அரைகுறை மனதோடு அல்ல. அந்த பகுதியிலே ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வருகிறார். ஆண்டவரிடத்திலே வந்து நித்தியத்தை சுதந்திரத்தை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு அவரிடத்தை சொல்கிறார், நீ அவனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து அங்கு சொல்வதை பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்தை கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபர் 22ஆம் வசனம் வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்கள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. Let us learn to give priority to the most valuable thing, the eternal reward from our God. அதுதான் அந்த உலகத்தில் மிக 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 மேலான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தும் போது எந்த ஒரு உலகத்தின் காரியங்களும் நிச்சயமாக நம்மை திசை திருப்ப முடியாது. மோசேயை போல நாம் உலக சந்தோஷங்களை ஒதுக்கி தேவனோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள நாம் வாஞ்சியுள்ளவராக இருப்போம். கடைசியாக இந்த பகுதியில்
எபிரேயர் 11:36 நாம் வாசிக்கலாம். Hebrews 11:36. தேவன் வேறு சிலர் நிந்தையையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள். So for the sake of gospel, are we ready to face persecution? இன்றைக்கு நாம் கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே உபத்திரங்கள் உண்டு என்று. ஸோ ஆண்டோட பிள்ளைகளாக நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நிந்தைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், அடிகள், கட்டுக்கள், காவல்கள் இப்படிப்பட்டவரை சந்திக்க நாம் மன தைரியமுள்ளவா இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான சந்தர்ப்பம் வராமல் போகலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் is a great example for us. We must try to emulate அவரை போல. அவர் ஒரு நல்ல ஒரு மாதிரி. இந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சீசர்கள் கூட, எல்லா சீடர்களும் சுவிசேஷத்துக்காக தங்களுடைய உயிரையை தியாகம் செய்தனர் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ பிலிப்பியர் 4:9 பவுல் இவ்வாறாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிலிப்பியர்ஸ் 4:9, பிலிப்பியர் 4:9 நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதி தேவன் உங்களோடு இருப்பார். வா, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? வாட் a statement to make. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் the day we are able to make such a statement, that day will be a great revival all around us. இது மாதிரியான ஒரு வார்த்தையை நாம் என்றைக்கு சொல்ல முடியுமோ அந்த நாள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நாளாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் மட்டுமல்ல, நம்முடைய தேசம் முழுவதும் எழுப்புதலை காணும். So it's very easy to preach to others. அப்போஸ்தலன் பவுல் அது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டின நாம் பார்க்கிறோம். He has challenged people. என்னிடத்தில் நீங்கள் கேட்டது மட்டுமல்ல, கண்டிருக்கிறவைகளையும் அவைகளை செய்யுங்கள் என்று சொல்ல அவருக்கு அங்கே தைரியம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். But the moment we start walking the talk, நாம் சொல்கின்றதை கற்றுக்கொள்கிற நாம் என்றைக்கு நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, we will see the power of God flowing through our life and touch many souls for the kingdom of God. நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவன் அநேகருடைய வாழ்க்கையை தொட முடியும். அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் வர முடியும். அன்பார்ந்த சபையே, இன்றைக்கு நாம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண வேண்டும் என்றால் நாம் கடவுளை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி சாராள் பலனடைந்தது போல நாமும் நமது சிந்தனைக்கும் நம்முடைய லாஜிக்கல் திங்கிங் அதிசயங்களை காண ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, மோசேயை போல் எது வாழ்க்கையில் அதிக மதிப்புடையது என்பதை நாம் உணர்ந்து சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். As we live in this world, there is going to be a moment and many moments where we may have to make a compelling decision. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் இதே போல வரலாம். தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது. காம்ப்ரமைஸா, கமிட்மெண்ட், நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதை பொறுத்து நமக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம்,
நாம் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். மோசே அந்த தீர்மானத்தை எடுத்த போது கடவுள் நிச்சயமாக அவரை ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வாதிக்காமல் விடவில்லை இல்லையா? நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்க்கும்போது அங்கே மோசேயும் எலியாவும் மறுரூபமலையிலே ஆண்டவரோடு பேசுவதை சீடர்கள் கண்டதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு பிரிவிலேஜ் இல்லையா? கிறிஸ்துவோடு இணைவதை அவர் பெரிய ஒரு பாக்கியமாக நினைத்தார். அதை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சீடர்கள் தன் கண்கள் மூலமாக கண்டதை கூட நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் எலியாவுக்கும் மோசேக்கும் ஒரு கூடாரத்தை போட வேண்டுமா என்று அங்கே சீடர் கேட்பதை கூட நாம் பார்ப்போம். This is a great proof of a reward from God. ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியான தீர்மானங்களை எடுக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். அவருடைய ரிவார்ட்ஸ், அவருடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நமக்கு உண்டு. We must learn to set priorities right. நாம் இனிவரும் பலனில் நோக்கமாக இருந்து தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக தேவன் நம்மை கனப்படுத்துவார். நாம் நமது விசுவாசத்தினால் அல்ல, நாம் சில காரியங்களிலே காம்ப்ரமைஸ் செய்வது என்றால் நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, நாம் அவிசுவாசத்தை தான் வெளியே பயங்கரப்படுத்திக் கொண்டிருப்போம். நாம் சரியான தீர்மானங்கள் எடுக்க நாம் பழகிக் கொள்வோம். மூன்றாவதாக, சுவிசேஷத்திற்காக நாம் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Are we ready to do this for the sake of gospel? Are we ready to face persecution if it comes? அப்போஸ்தலர் பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நாம் உறுதியாக நாம் சொல்ல முடியுமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு இந்த தீர்மானங்களை எடுக்க உதவி செய்ய நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். May the Lord give us the grace and strength to eliminate these vital signs in our life. 10 காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த 10 காரியங்களையும் நாம் மறுபடியுமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தியானித்து பார்ப்போம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். So that the world will start looking up to the church, not look down on the church. இந்த உலகம் சபையை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். சபையை தாழ்மைப்படுத்தி பார்க்காது. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்து நாம் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், மனுக்குலம் முழுவதையும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நடியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசி விசுவாசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள விசுவாச தந்தைகள் அநேகரை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஏபேலை குறித்து தியானித்தோம். நாங்கள் ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். நோவாவை குறித்து தியானித்தோம். மோசேயுடைய வாழ்க்கையை தியானித்தோம். சாராளை குறித்து தியானித்தோம். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவர்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் நன்மையானவர்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சபையாக எங்களை ஆசீர்வதி. நம்முடைய நாம மகிழ்ச்சிக்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு எங்களை வழிநடத்தும். எல்லா தடைகளையும் எடுத்துப்போ. அந்த காலங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களையும் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சிகளாக எங்களை நிறுத்தோம். உங்களுக்கே நன்றி கூறுகிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை கனப்படுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.